துருக்கியின் வெளிநாட்டு பொருளாதார உறவுகள் வாரியம், சுருக்கமாக DEIK என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு, ஐரோப்பிய ஒன்றியத்தில் துருக்கியின் உறுப்புரிமை கோரிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய தலைவர்களை வலியுறுத்தி ஒரு பொது ராஜதந்திர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. துருக்கி இல்லாமல் வலிமையான ஐரோப்பா சாத்தியமில்லை என்ற அந்த அமைப்பு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியின் பிரபல பில்டு பத்திரிகையில் இந்த வாரம் வெளியிடப்பட்ட ஒரு முழு பக்க திறந்த கடிதத்தில் ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட உறுப்புரிமை பேச்சுவார்த்தைகளில் ஒரு மாற்றம் அவசரமாக தேவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குடியேற்றம், மக்கள் தொகை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு பரவல் மற்றும் எரிசக்தி மாற்றம் போன்ற சவால்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய பொருளாதார பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பில் துருக்கியின் ஒருங்கிணைப்பு ஸ்ட்ராட்டஜிக் அவசியமாகும். துருக்கிய வணிக சமூகம் ஏற்கனவே ஐரோப்பிய மதிப்புச் சங்கிலிகளில் ஒருங்கிணைந்துள்ளது. ஒரு நம்பகமான உறுப்புரிமை பாதை பிரசல்ஸ் மற்றும் அங்காரா இடையே நம்பிக்கையை மீட்டெடுக்கும். ஐரோப்பிய துருக்கி சுங்க ஒன்றியத்தை அவசரமாக நவீனமயமாக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. DEIK தலைவர் மெஹ்மத் அலி யால்கின்டாக் இந்த பிரச்சாரம் பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து பத்திரிகைகளிலும் விரிவடையும் என்றார். மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்டு நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.